மியூட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட் நான் கதை கேட்க வந்தா நீங்க கதைங்க. 2 பேர் தானே இருக்கிறீங்க, சரிதானே? உங்களை நான் ஒன்று மியூட் பண்ணி விடல. நீங்க அன்மியூட் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்டை கதைச்சு கொள்ளலாம். நான் போட்ட கேள்வி செய்தீங்களா? கேள்வி பாருங்க இருக்கா. அதுல ஸ்ட்ரக்சர் கேள்வியும் எஸ்ஏ கேள்வியும் போட்டிருந்தோம்னா நினையமா கல்குலேஷன்ல பிரச்சனை வர்றதுன்னா இந்த ஸ்ட்ரக்சர் எஸ்ஏக்குள்ள இருந்து நாங்கள் தீர்வு எடுக்கலாம். ஸ்ட்ரக்சரும் எஸ்ஏயும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா எம்சிக்கு கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த எம்சிக்கும் இருக்கு, நான் போடையில ஸ்ட்ரக்சரும் எஸ்ஏயும் கொஞ்சம் செய்து கொண்டு எம்சிக்கு போறோம், நீங்க செய்து பாருங்க, சரியா? இதுல உள்ள அத்தனை கேள்வியும் நான் செய்யணும்னா சொல்லுங்க, நான் செய்து விடுறேன். அல்லது நீங்கள் ஏற்கனவே செய்து சரியென்று டிக் பண்ணி கொண்டால் நாங்கள் அந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணி போகலாம். சரி, நீங்க இப்போ எனக்கு ஒருக்கா தெளிவா என்ன மாதிரி என்று சொல்லுங்க, இல்லைன்னா நான் முழு கேள்வியை செய்து கொண்டு போறேன்றாலும் போறேன், சரியா? ஓகே, உங்களோட நிலப்பாடு என்னன்னு எனக்கு ஒருக்கா சொன்னீங்கன்னா நல்லா. இப்ப நாங்கள் முதலாவது கேள்வியை பார்ப்போம். இது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது திணிவு சதவீதம் தரப்படும் போது அனுபவ சூத்திரம் காண்ற கேள்வி, சரியா? திணிவு சதவீதம் தரப்படும் போது அனுபவ சூத்திரம் காண்ற தொடர்பாக இந்த கேள்வி இருக்குது. அதுல பாருங்க, சோடியம், புரோமின், ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகின்ற 3 அணுக்களால ஒரு சேர்வை ஆக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கு, சரியா? நான் கதைக்கிறது ஸ்பீடா இருந்தா எனக்கு ஒரு நீங்க தகவலை தாங்க, கொஞ்சம் ஸ்லோவா கதைக்க சொல்லி, அல்லது எழுதுறது தெளிவில்லாம இருந்தா நீங்க செட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு இதெல்லாம் தகவலை சொன்னீங்கன்னா நல்லா, சரியா? கவனிச்சு கொள்ளுங்க. இதுல சோடியம் இருக்கு, சோடியம் இருக்கு, புரோமின் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. இந்த 3 மூலகங்களாலையும் ஒரு சேர்வு ஆக்கப்பட்டிருக்கு. இவற்றின் திணிவு சதவீதங்கள் தரப்பட்டிருக்கு. திணிவு சதவீதங்கள் தரப்பட்டிருக்கு. திணிவு சதவீதங்களை பயன்படுத்தி நாங்கள் எளிய மூல் விகிதங்களை காணலாம். இந்த கேள்வி அனுபவ சூத்திரம் என்பதால ஆக்கக்கூற்று மூலகங்களுக்கு இடையிலான எளிய முழுவன் விகிதத்தை குறித்து காட்டுகின்ற சூத்திரம் தான் அனுபவ சூத்திரம். ஆகவே தரப்பட்ட திணிவு வீதத்தில இருந்து, திணிவு வீதத்தில இருந்து எளிய மூல் விகிதத்தை நாங்கள் கணிக்க வேண்டும். எளிய மூல் விகிதத்தை கணிக்கணும். அதுல சோடியத்தின் திணிவு வீதம் 15.2 என்று தரப்பட்டிருக்கு. சோடியத்தின் திணிவு வீதம் 15.2, புரோமின் 53, ஆக்சிஜன் 31.8. திணிவு நேரடியாக தரப்படலாம், அல்லது திணிவு சதவீதம் நேரடியாக தரப்படலாம், அல்லது திணிவு விகிதம் நேரடியாக தரப்படலாம். எல்லாமே ஒரே தகவலை தான் இங்க தரும். காரணம், நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் இடையிலான விகிதம் தான் பார்க்கிறோம். அப்ப வீதங்களுக்கு இடையிலான விகிதமும் திணிவுகளுக்கு இடையிலான விகிதமும் ஒரே மாதிரி தான் அமையும், சரிதான்? அப்ப இதுல திணிவு சதவீதம் தரப்பட்டிருக்கு. அப்ப இந்த திணிவு சதவீதத்தை நாங்கள் கேள்விக்கேற்ற மாதிரி கொண்டு வர வேண்டும். கேள்வி அனுபவ சூத்திரம். அனுபவ சூத்திரம் என்பது ஆக்கக்கூற்று மூலகங்களின் எளிய மூல் விகிதத்தை குறித்து காட்டுகின்ற சூத்திரம். அப்ப புரோமின் இருக்கு, சோடியம் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. இந்த ஆக்கக்கூற்று மூலகங்கள்கிட்ட எளிய மூல் விகிதம் என்ன என்றால் தரப்பட்ட தகவலை நாங்கள் மூலாக மாற்றுவோம். ஆகவே நாங்கள் திணிவு வீதம் தரவை எழுதி இருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் மூல் விகிதம் பார்ப்போம். மூல் விகிதம். அப்ப எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் திணிவை மூலாக மாற்ற வேண்டும் என்று சொன்னா நாங்கள் அணுவண்டா அணு திணிவால பிரிப்போம், மூலக்கூறுண்டா மூலக்கூற்று திணிவால பிரிப்போம். இங்க திணிவு சதவீதத்தை நாங்கள் அணு திணிவால பிரிக்கலாம். நான் சொன்னேன் விகிதம் மாறாமல் இருக்கும். ஆகவே மூல் விகிதம் காணும்போது 15.2 சோடியத்தின் திணிவு 23, 53.0 ഇതിന്റെ അണുത്തിണിവ് 80 31.8 ഇതിന്റെ അണുത്തിണിവ് 16 நாங்கள் சுருக்கம்.
இந்த மாதிரியான கேள்விகளை அணுகும் போது கிட்டத்தட்ட 3 தசமதானங்களுக்கு திருத்தமாக மேற்கொள்வது பொருத்தமாக இருக்கும். சரியான இந்த இடத்துல நீங்கள் சுருக்கி எடுக்கும் போது 3 தசமங்களுக்கு ஏனும் பெருமானங்கள் எடுக்கிறது நல்லம். சில கேள்விகள்ல அது கஷ்டமான ஒரு இது கொண்டே விட்டுருந்த 2 தசமானம் 1 தசமானத்துல வச்சிருந்தால் தவறான ஒரு முறை வரும். அப்ப இவற்றை நாங்கள் சுருக்கும் போது 0.6660 0.6622 1.987 சொல்லி எங்களுக்கு ஒரு பெருமானம் கிடைக்கும். சரியான அப்ப அனுபவ சூத்திரம் என்பது என்ன? அனுபவ சூத்திரம் என்பது என்ன? ஆக்கக்கூற்று மூலகங்களுக்கு இடையிலான எளிய முழுவன் விகிதத்தை குறித்து காட்டுகின்ற சூத்திரம். இதுல எளிய விகிதமோ இது எளிய விகிதமாக இல்லை. ஆகவே கிடைத்த இந்த மூல் விகிதத்தை எளிய விகிதமாக மாற்ற வேண்டும். கவனித்து கொள்ளுங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வியில நீங்கள் தரப்பட்ட துணிவு சதவீதத்தை பயன்படுத்துவீங்கள். அதை மூல் விகிதமாக மாற்றுவீர்கள். மூல் விகிதமாக மாற்றுவதற்கு சதவீதத்தை மூலர் துணிவு அணுத்துணிவால பிரிப்பீங்க. உங்களுக்கு ஒரு தொடர்பு கிடைக்கும். இது எளிய விகிதம் இல்லை. இது எளிய விகிதமா வரப்போறதும் இல்லை. ஆகவே எங்களோட கேள்விக்கான விடை எளிய விகிதமாக இருக்கு. ஆகவே நாங்கள் எளிய விகிதத்தை காணவும். எளிய விகிதம். எளிய விகிதம் என்பது இருக்கிற பெருமானங்கள்ல மிகச்சிறிய பெருமானத்தால எல்லாரையும் நாங்கள் பிரிச்சமாக இருந்தால் ஒன்றை விட பெரிய பெருமானம் கிடைக்கும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே 0.6660 தான் மிகச்சிறியதாக இருக்கு. அப்ப நாங்கள் எல்லாரையும் 0.660 பிரிச்சோம். எங்களுக்கு ஒரு பெருமானம் கிடைக்கும். இத 1.003 இது எங்களுக்கு 3.01. இந்த இடத்துல 1.003 3.01 என்பதை நாங்கள் 1.1.3 என்று சொல்லி அன்னளவாக்கம் செய்து கொள்ள முடியும். சரிதான்? அப்ப இதுல இந்த கேள்விக்கான விட எளிய விகிதம் NaBrO3 ஆக இருக்கு. ஒரு சோடியம், ஒரு புரோமின், 3 ஆக்சிஜன் இந்த மூலக்கூறுல ஆக்கப்பட்டிருக்கு. ஆகவே கேட்ட கேள்விக்கு விட NaBr. சரி, இதுல இன்னும் கொஞ்சம் சில தகவல்களை நான் உங்களுக்கு சொல்றேன். கவனிச்சு கொடுப்போம். இந்த கேள்விக்கான விட முடிஞ்சுது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி எளிய விகிதம் காண நாங்கள் முயற்சிக்கும் போது எங்களுக்கு இப்படி ஒரு பெருமானம் வருதுன்னு வச்சுக்கொள்ளும். இப்படி ஒரு பெருமானம் வருது. அதாவது 1.1.5 வருதுன்னு வச்சுக்கொள்ளும். இந்த கேள்விக்கு சம்பந்தம் இல்லை. நான் இதுல கதை கவர்மெண்ட் வேக்கான்னு கேட்கிறேன். 1.1.5 சொல்லி ஒரு எளிய விகிதம் வருது. இது எளிய விகிதமோ? 1.1.5 என்பது எளிய விகிதம் இல்லை. இந்த 1.5 கணித அடிப்படையில 2 அல்லது 1 எடுக்க முடியாது. என்னன்னு சொன்னால் ഇതിന്റെ ஒரு மூலோட ഇതിന്റെ 1.5 மூல் சேருது. ഇതിന്റെ ஒரு மூலோட 3 மூல் சேருது. அப்ப இதை நாங்கள் அன்னளவாக்கம் செய்து 2 மூல் என்று சொல்றது பொருத்தப்பாட. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் இவரை ஒரு முழுவன் பெருமானத்துக்கு கொண்டு வரக்கூடிய மாதிரி ஒரு முழுவன் பெருமானத்தால பெருக்கிறோம். அப்ப ஒட்டுமொத்த பெருமானத்தை 2ஆல பெருக்கினால் இது 2க்கு 3க்கு 6 என்று வரும். அப்ப எளிய முழுவன் விகிதம் என்பது 2க்கு 3க்கு 6ஆக அமையும். இப்படித்தான் நீங்க இந்த அன்னளவாக்கம் செய்ய வேணும். இதை நீங்கள் கணித ரீதியில 2 1 எடுக்க கூடாது. அப்ப 1க்கு தானே 1.5. அப்ப இவற்றை 2 3க்கு 3 தனக்கு எந்த விதமான அன்னளவாக்கம் செய்யாமல் இந்த பெருமானத்தை இப்படி நாங்கள் கொண்டு வரலாம். இதே மாதிரி இன்னும் சில சந்தர்ப்பங்கள் இருக்கு. சில கேள்விகளை நீங்கள் பார்த்திருக்கீங்க. இப்படி வரும் 1.1
1.33 அங்கால 3 அப்படி வச்சுக்கணும். சரியா? 1.333. அப்ப இதையும் நீங்க என்ன செய்யலாதுன்னு சொன்னால் கணித ரீதியாக 1 எடுக்கலாம். சரியா? இப்ப அடிப்படை மேத்ஸ்ல நாங்கள் 1.5 விட குறைஞ்சில்லாதே 1 எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இங்க நாங்கள் குறிப்பிட வர விஷயம் ഇതിന്റെ മൂളോട് சேர்ற ഇതിന്റെ മൂൾ, ഇതിന്റെ മൂളോട് சேர்ற ഇതിന്റെ மூல். அப்ப ഇതിന്റെ ஒரு மூளோட இங்க 1.33 மூல் சேரும் அப்படின்னு சொன்னால் இது அன்னளவாக்கம் செய்து 1 சொல்றது பொருத்தப்பாடு. இப்ப இங்கேயும் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இவரை ஒரு கிட்டிய முழுவன் பெருமானத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு கொண்டு வரப்போம். ஒட்டுமொத்தத்தையும் நாங்கள் 3ஆல பெருக்கினோம்னு சொன்னால் 3க்கு 3.99 என்று வரும். இது 9 என்று வரும். இந்த 3.99 நீங்கள் 4 என்று எடுக்கலாம். அவங்களுக்கு 3க்கு 4க்கு 9 சொல்லி ஒரு தொடர்பு கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி சில நேரத்தில் எளிய விகிதம் காணும்போது அப்பவும் உங்களுக்கு இந்த மாதிரி பெருமானங்கள் கிடைச்சதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு அன்னளவாக்கம் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு எல்லாரையும் மல்டிப்ளை பண்ண வேண்டி வரும். சரியான இந்த கேள்விகளை நீங்கள் ஏற்கனவே செய்திருந்தால் செக் பண்ணி கொடுப்போம். சரி, அடுத்த கேள்வி செய்திங்க தெரியல. இனிமேல் நீங்கள் செய்த கேள்விகளை எனக்கு போட்டீங்கன்னு சொன்னா நான் ஒரு கட்சமா பார்க்க டைம் கிடைச்சா பார்த்துக் கொள்வேன். உங்களுக்கு எங்க பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். അതിന്റെ ஆவண பகுதியை பாருங்க. பேரியம் குளோரைட் .2H2O சொல்லப்பட்டிருக்கு. பேரியம் குளோரைட் .2H2O, அதாவது நீரேற்றப்பட்ட உப்புக்கள் சம்பந்தமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதன் ஒட்டுமொத்த சார்மூல கூட்டு துணிவு 244 அப்படி தரப்பட்டது. பேரியம் குளோரைட் .2H2O KCl கலவை ஒருக்கா கவனிச்சு கொள்ளுங்க. KCl கலவை தரவு இந்த மாதிரி சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த கேள்விகளுக்கான விடையை அணுகும் போது நாங்கள் இப்படி தொடர்ச்சியாக தாக்கங்கள் எழுதுவது பொருத்தப்பாடற்றது. இது ஒரு சேர்வை, இது இன்னொரு சேர்வை. அப்ப இவருடைய தாக்கத்தை நாங்கள் ஒரு ஆகவும் இவற்றுடைய தாக்கத்தை இன்னொரு மாதிரி கருத்துல கொள்ள வேண்டும். அப்ப சில பேர் இப்படி தொடர்ச்சியாக எல்லாத்தையும் எழுதி போட்டு போகணும். தாக்கம் முறை அம்பு குறிக்கப்பட்டு அங்கால இன்னும் எல்லாம் எழுதி. அப்ப பேரியம் குளோரைட் .2H2O KCl கலவை அப்படி சொல்லி இப்படி இந்த 2 கூறுகளையும் கொண்ட ஒரு கலவை சம்பந்தமான ஒரு கேள்விதான் இது. எப்படி சொல்லப்பட்டால் இங்க என்னென்ன இருக்கு? பேரியம் குளோரைட் .2H2O KCl இருக்கு. இப்படி ஒன்று நாங்கள் எழுதி கொள்ள வேணும். ஏன்னா இது ஒரு சேர்வை, இது வேறொரு சேர்வை. அப்ப அவற்றின் தாக்கங்கள் ஒன்றுல இருந்து ஒன்று வித்தியாசப்படும். இந்த கலவையினுடைய மொத்த திணிவு தரப்பட்டிருக்குது 0.744 கிராம். இந்த 2 பேருடைய மொத்த திணிவும் 0.744 கிராம். சரியா? நீரேற்றப்பட்ட பேரியம் குளோரைட்டினதும் KCl மொத்த திணிவு 0.744 கிராம். மாறாது திணிவு மாறாது இருக்கும் வரை 150 பாகைசியில் சூடாக்கப்பட்டதுன்னு சொல்லி கவனிச்சு கொள்ளுங்க. திணிவு மாறாது இருக்கும் வரை 150 பாகைசியில் சூடாக்கப்பட்டது. இப்ப என்ன மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும்? இதுல திணிவு மாறாத வரை என்று ஏன் சொல்லி இருக்கு கவனிச்சு கொள்ளுங்க. இந்த குளோரைட்டுகளுக்கு வெப்ப பிரிகை இல்லை. சரிதானே? குளோரைட்டுகள் வெப்ப பிரிகை அடையாது. அப்ப இந்த 2ஐயும் கொண்ட கலவையை வெப்பப்படுத்தும் போது இதுல இருக்கிற நீர் மட்டும் ஆவியாகி இந்த தொகுதியை விட்டு செல்லும். நீர் மட்டும் ஆவியாகி இந்த தொகுதியை விட்டு செல்லும். KClக்கு எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. அதாவது அது விளைவு கலவைக்கு KCl ஆகவே இருக்கு. சரிதானே? ஒரு இந்த கேள்வியை நீங்கள் கவனமா பாருங்க.
இது நீரேற்றப்பட்ட ஒரு குளோரைட்டின் கலவை. வெப்பப்படுத்தும் போது நீர் மட்டும் ஆவியாகும். அப்ப ஒரு டிஜிட்டல் பேலன்ஸ்ல வச்சு ஒரு மின் பொறி மூலமாக நாங்கள் இவரை ஹீட் பண்ணினமாக இருந்தால் இந்த டிஜிட்டல் பேலன்ஸ்ல இந்த நீராவி போக போக இந்த திணிவு குறைஞ்சு விட்டு இந்த திணிவு குறைஞ்சு வந்து முழு நீராவியும் தொகுதியை விட்டு வெளியேறிய பின்னர் பேரியம் குளோரைட்டும் கேசிஎல்லும் மட்டும் அங்க மிஞ்சி இருக்கும். அதற்கு பிறகு நீங்க வெப்பப்படுத்தினால் அங்க இருந்து வெளியில போறதுக்கு யாரும் இல்லை. ஆகவே அதற்கு பிறகு இந்த திணிவு வந்து மாறாது. அப்ப அந்த மாறாத திணிவு என்று சொல்வதில் இருந்து என்ன சொல்லி இருக்கிறேன் என்றால், இதுல இருந்த நீர் முழுவதும் வெளியேறிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப விளைவு கலவை இப்ப பேரியம் குளோரைட் திண்மத்தையும் ஆரம்பத்தில் இருந்த கேசிஎல்லையும் மட்டும் கொண்டிருக்கு. இதுக்கு நீங்க வெப்பப்படுத்தினால் திணிவு குறையாது. அப்ப இதுதான் அந்த தகவல். மாதிரி திணிவு மாறாது இருக்கும் வரை 150 சூடாக்கப்பட்டது. அப்ப திணிவு மாறாது இருக்கும் வரை 150 சூடாக்கப்பட்டனால் இந்த சேர்வையில இருக்கிற நீர் முழுவதும் நீராவியாக வெளியேறும். இப்ப இந்த நீரற்ற குளோரைட்டினதும் திணிவு, பேரியம் குளோரைட்டினதும் பொட்டாசியம் குளோரைட்டினதும் திணிவு 0.708 கிராம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 0.708 கிராம் சொல்லப்பட்டிருக்கு. சரியான வெளிய பாருங்க. மாதிரியில் உள்ள கேசிஎல்லின் திணிவு யாது என்று கேட்டு, மாதிரியில் உள்ள கேசிஎல்லின் திணிவு யாது என்று கேட்டு, எந்த ஒரு தாக்கமும் எழுதப்பட்டால் அது பீசமான ரீதியில சமப்படுத்தப்பட வேண்டும். இங்க பேரியம் குளோரைட் 2H2O, பேரியம் குளோரைட் நீர் ஆகவே 2 மூலக்கூறு நீர் வந்து தொகுதியை விட்டு வெளியில செல்லும். இந்த கேள்வியை நீங்கள் என்ன மாதிரி அணுகுவீங்கள் என்று அணுகி வெளியெடுத்தீங்கள் என்று பார்க்கலாம். நீரேற்றப்பட்ட பேரியம் குளோரைட் KCl என்ற துணிவு தந்திருக்கு. அதை வெப்பப்படுத்தின பிறகு நீரற்ற பேரியம் குளோரைட் KCl என்ற துணிவும் தந்திருக்கு. இந்த 2 தகவலையும் அடிப்படையாக கொண்டு நாங்கள் KCl என்ற துணிவை காணும். மேன் கேள்வி KCl என்ற துணிவை கேட்டு கவனித்துக் கொள்ளுங்கள். திணிவு காப்பு தத்துவம் அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். திணிவு காப்பு விதி என்றும் சொல்லுவாங்க. ஆண்டனி லாவோசியரால முன்மொழியப்பட்டது. ஒரு மூடிய தொகுதியில ரசாயன தாக்கம் நிகழும் போது அதன் மொத்த திணிவு காக்கப்படும் என்பது அந்த விதியினுடைய ஃபேக்ட். ஒரு மூடிய தொகுதியில ரசாயன தாக்கம் நிகழும் போது மொத்த திணிவு காக்கப்படும். அப்ப திறந்த தொகுதியாக இருந்தால் திணிவு இழப்பு வெளியேறியவருடைய திணிவிற்கு சமனாக இருக்கும். திணிவு இழப்பு வெளியேறியவருடைய திணிவிற்கு சமனாக இருக்கும். பார்ப்போம். ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட திணிவு 0.744 கிராம். நீர் போன பிறகு மிஞ்சி இருக்கிற திணிவு 0.708 கிராம். இந்த நீர் தொகுதிக்குள்ள இருந்திருந்தால் இறுதி திணிவும் 0.744 கிராமாக இருந்திருக்க வேண்டும். அப்ப நீர் இப்ப இல்லை, ஏன் நீர் ஆவி வெளியில போச்சு. அப்ப திணிவு காப்பு தத்துவத்தின் படி ஆரம்ப இறுதி தொகுதிகளுக்கு இடையிலான திணிவு வேறுபாடு, அதாவது திணிவு இழப்பு வெளியேறிய நீரின் திணிவுக்கு சமம். இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் கருத்துல கொண்டால் இந்த கேள்விக்கு விட வேண்டும். அப்ப நாங்கள் இங்க சொல்ல போறோம், திணிவு இழப்பு சமன் வெளியேறிய நீரின் திணிவு. திணிவு காப்பு தத்துவத்தின்படி மொத்த திணிவு காக்கப்பட வேணும். திறந்த தொகுதியாக இருந்தால் திணிவு இழப்பு வெளியேறியோருடைய திணிவுக்கு சமனாக இருக்கும். அப்ப திணிவு இழப்பு இங்க வெளியேறியது நீரின் திணிவுக்கு சமம். ஆகவே நாங்கள் நீரின் திணிவை காணலாம். நீரின் திணிவு ஆரம்பத்தில் இருந்த திணிவு 0.7
4 கிராம் இறுதி திணிவு 0.708 கிராம். இதுதான் திணிவு இழப்பு. அப்ப நீங்கள் இதை கணித்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு திணிவு இழப்பு வந்து 0.03 கிராம் இல்லாமல், அதாவது வெளியேறிய இந்த நீரின் திணிவு எங்களுக்கு இப்ப தெரியும். அப்ப நாங்க என்ன காணலாம்? அடுத்த வரியில நீங்க நீரின் மூலர் துணிவு குறிப்பிடவும். நீரின் மூலர் துணிவு 18 கிராம் மூல் -1 என்று குறிப்பிட்டால் நீரின் மூல காணலாம். 0.036 18 திணிவு கிராம், இது கிராம் மூல் -1. ஆகவே வெளியேறிய நீரின் மூல் எங்களுக்கு 2 தர 10⁻³ மூலாக இருக்கும். வெளியேறிய நீரினுடைய மூல் 2 தர 10⁻³ மூலாக காணப்படும். இதுதான். இனி என்ன இந்த தொடர்பில் நான் கொண்டு போறோம். இது வளமையான ஒரு கேள்வியிடப்பட்ட நீரினுடைய மூல் தெரியும். பேரியம் குளோரைட் மூல காணலாம். நீரேற்றப்பட்ட பேரியம் குளோரைட் மூல காணலாம். அதாவது பீசமான தொடர்பை பயன்படுத்தினால் இதுண்ட மூல் காணலாம், இதுண்ட மூல் காணலாம். எங்களுக்கு இவருடைய சார்மூல கூட்டு திணிவு தந்திருக்கிறதால நீரேற்றப்பட்ட பேரியம் குளோரைட் மூல கண்டு அதிண்ட சார்மூல கூட்டு திணிவால பெருக்கி இதனுடைய துணிவை கணிச்சு மொத்த துணிவில் என்று கழிச்சு விட்டால் கேசியல் இந்த துணிவு. ஒருவேளை நீங்கள் இதுண்ட மூல இருந்து இதுண்ட மூல கண்டு பேரியம் குளோரைட் சார்மூல கூட்டு திணிவால பெருக்கி இதுண்ட துணிவு. இந்த 2 பேர்டையும் திணிவு 0.708 கிராம். அதுல இருந்து இதை கழிச்சு விட்டால் கேசியல் என்ற திணிவு வரும். இந்த கேசியல் ஆரம்பத்துல இருந்த கேசியல் அவங்களோட கேள்விக்கு விட வரும். இதுல நான் நீரேற்றப்பட்ட பேரியம் குளோரைட் இதை பயன்படுத்துறேன் என்றால் இந்த சார்மூல கூட்டு 244 என்று தந்திருக்கிறேன். ஆகவே இந்த இடத்துல வச்சு நான் படி எடுக்கல, இங்க போறேன். அப்ப அடுத்ததாக நான் சொல்ல வேண்டிய தகவல் என்னென்றால், நீருக்கும் இந்த பேரியம் குளோரைட்டுக்குமான பீசமான விகிதம் 2:1. ஆகவே இதனுடைய மூல் அதனுடைய அரைவாசியாக இருக்கும் 1 தர 10⁻³ மூலம். இவருடைய சார்மூல கூட்டு 244 என்று குறிப்பிடப்பட்டிருக்கால நாங்கள் நீரேற்றப்பட்ட பேரியம் குளோரைட் திணிவை காணலாம். நீரேற்றப்பட்ட பேரியம் குளோரைட் திணிவு 244 கிராம் மூல் -1 தர 1 தர 10⁻³, அதாவது 0.244 கிராம் அமை. 0.244 கிராம். உங்களுக்கு மொத்த திணிவு எவ்வளவு? 0.744 கிராம். அதுல 0.244 கிராம் நீரேற்றப்பட்ட பேரியம் குளோரைட் திணிவு. இதுல இருந்து கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் கேசியல் இந்த திணிவு உங்களுக்கு கேசியல் என்றதுக்கு 0.500 கிராம். கேசியல் என்ற திணிவை இங்க நேரடியாக கணிக்க முடியாது. பேரியம் குளோரைட் திணிவை கணிச்சுதான் கேசியல் என்ற திணிவு நீங்கள் காணவும். சரியா? இப்ப இந்த கேள்வியில உங்களுக்கு ஏதாவது இடர்பாடு இருந்தால் நீங்க சொல்லுங்க. நீங்க எனக்கு ஆன்சரை போட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு உங்களை பற்றி விளங்கிக் கொள்ளலாம். நீங்கள் எங்க பிளவிட்டு இருக்குங்கன்னு எனக்கு தெரியும். எதை யோசிக்காம விட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அடுத்த ஒரு கேள்வியில சந்திக்கும் போது அந்த விஷயங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம். சரியா? அடுத்த கேள்வியை பாருங்க. அது இலகுவான கேள்விதான். நான் இதுல செய்ய நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஓரளவு விஷயம் தெரியும் தானே, இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பிறகு கூட அப்படியே எனக்கு ஒரு அனுப்பி கொள்ளுங்க. இந்த மெத்தடாலஜி விளங்கினதா? அழிக்கலாம் தானே?
சரி, அப்ப அடுத்த கேள்வி பாருங்க. 2 கிராம் NaOH ஆனது நீரில் கரைந்து கரைசலின் அளவு 250 சென்டிமீட்டர் கனமாக்கப்பட்டன்னு சொல்லி கரைசலில் அமைப்பை ppm இல் தருகன்னு சொல்லி. இந்த ppm என்றால் சில பேருக்கு பயமா இருக்கிறது. ஆனால் 100 வீதம் என்றால் சந்தோஷமா இருக்கும். 100 வீதமும் ppmமும் வேறு வேறையாக நோக்கக்கூடாது. சரிதான், 100 வீதம். இந்த 100 வீதத்தை நீங்கள் என்ன மாதிரி பாக்குறீங்களோ அதே மாதிரி ppm பார்த்துக்கொள்ளும். 100 வீதம் என்ன மாதிரி கணிச்சிங்களோ அதே மாதிரி ppm கணிச்சு கொள்ளும். இப்போ 100 வீதம் தரப்படும் போது மற்ற விஷயத்தை எப்படி நீங்கள் அணுகினீங்களோ அதே மாதிரி ppm தரப்படும் போது மற்ற விஷயத்தை அணுகிக் கொள்ளலாம். என்னென்றால் ஒரு கரைசல்ல குறித்த பதார்த்தத்தின் அமைப்பை பற்றி கதைக்கும் போது அது எப்போதும் ஒன்றை விட சிறிதாக இருக்குமே மொத்தத்தின் மேல் குறித்த பதார்த்தத்தை பற்றி கதைக்கும் போது. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஒன்றிலும் சிறிய பரிமாணங்களை கொஞ்சம் முழுவன் பரிமாணத்துல தெரிவிப்பதற்காக 100 பகுதிகளாக எடுத்துரைப்போம். அதைத்தான் நாங்கள் 100 வீதம் சொல்றோம். இப்ப சில பதார்த்தங்கள் 100 பகுதிகளாக எடுத்துரைக்கப்படும் போதும் தசமங்கள்ல அமையும். அப்ப நாங்கள் அதை 1000 பகுதிகளாக எடுத்துரைப்போம். 1000 பகுதிகள் எடுத்துரைக்கையும் மிகச் சிறிதாக இருந்தால் அங்கதான் நாங்கள் மில்லியனை கொண்டு வரோம். பார்ட்ஸ் பெர் மில்லியன், அதாவது மில்லியனின் பகுதிகளாக எடுத்துரைக்கிறோம். அப்ப சுவட்டு அளவில் இருக்கிற பதார்த்தங்கள்ட்ட அமைப்பை தெரிவிப்பதற்கு 100 வீதமோ அல்லது பார்ட்ஸ் பெர் 1000 PPTயோ பொருத்தப்பாடற்றது. அப்ப அந்த பதார்த்தங்கள்ட்ட அமைப்பை தெரிவிப்பதற்காக நாங்கள் அறிமுகப்படுத்துகின்ற ஒரு அளவுதான் பார்ட்ஸ் பெர் மில்லியன், மில்லியனின் பகுதிகள். அப்ப மில்லியனின் பகுதிகளாக குறிப்பிடும் போது ஓரளவுக்கு ஒரு முழுவன் பெருமானம் கிடைக்கும். இப்ப அதனிலும் சிறிய பெருமானமாக இருந்தால் நாங்கள் பார்ட்ஸ் பெர் பில்லியன் அடுத்ததுக்கு போய்ப்போம், பில்லியனின் பகுதிகளாக தெரிவிப்போம். இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பால் பேக்கெட்டுகள்கிட்ட சில கனியுப்புகள் விட்டமின்கள் ஒரு மிகச் சொற்ப அளவு தான் இருக்கும். அப்ப அதின் அளவை தெரிவிக்க வேணும் என்று சொன்னால் நீங்க 100 வீதத்துல குறிப்பிட்டால் இடங்காணாமல் போகும். 0.000000 சொல்லி அங்கால ஒரு பெருமானம் போட வேண்டியது. அப்ப அதை அவை சில இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னா ppmல தான் குறிப்பிட்டிருக்கு, PPBல குறிப்பிட்டிருக்கு. சுவட்டு அளவிலான இருக்கிற பதார்த்தங்களை தெரிவிப்பதற்கு ஒரு பொருத்தமான அழகாக இந்த ppm PPB. அப்ப இந்த 100 வீதம் நீங்க எப்படி கணிச்சிங்கள், என்னத்துக்கெல்லாம் 100 வீதம் கணிச்சிங்கள், அதே போல ppmஐயும் குறிப்பிடலாம். இப்ப 100 வீதம் நாங்கள் எது கணிச்சோம், திணிவு சதவீதம் கணிச்சோம். அப்ப திணிவு பின்னத்தை 100 வீதத்துல குறிப்பிட்டோம், கனவளவு பின்னத்தை 100 வீதத்துல குறிப்பிட்டோம், திணிவு கனவளவு பின்னத்தையும் 100 வீதத்துல குறிப்பிட்டோம், நாங்கள் மூல் பின்னத்தையும் 100 வீதத்துல குறிப்பிட்டோம். அப்ப ppmலையும் திணிவு பின்னம் குறிப்பிடப்படலாம், கனவளவு பின்னம் குறிப்பிடப்படலாம், திணிவு கனவளவு பின்னம் குறிப்பிடப்படலாம். அப்ப எந்த ஒரு பின்னத்தையும் ppmல நாங்கள் எடுத்துரைக்கலாம். அப்ப பாருங்க, நீங்க 100 வீதம் கணிக்கும் போது 100 வீதம் கணிக்கும் போது பின்னம் தர 10 100 பெருக்கி இருக்குல்ல, தரப்பட்ட ஒரு பின்னத்தை 100 பெருக்கினால் வார விடை பெர்சன்டேஜ்ல இருக்கு. PPT கணிக்கும் போது அதாவது பார்ட்ஸ் பெர் 1000 அதே பின்னத்தை அதாவது 100ல சொல்லிக்க சித்தனா இருந்தால் 1000 பகுதிக்கு சொல்லிக்கணும் பார்ட்ஸ் பெர் 1000, பார்ட்ஸ் பெர் 1000. அதே போல ppm பின்னம் தர 10 பார்ட்ஸ் பெர் மில்லியன். PPB பின்னம் தர 10 1. அப்ப இந்த பின்னம் என்பது என்ன கவனிச்சு கொள்ளுவோம். இந்த பின்னம் என்ன பின்னமாகவும் இருக்கலாம்,
திணிவு பின்னமாக இருக்கலாம். இந்த பின்னம் திணிவு பின்னமாக இருந்தாலும் 100 வீதம் குறிப்பிடலாம், பிபிடில குறிப்பிடலாம், பிபிஎம்ல குறிப்பிடலாம், பிபிபில குறிப்பிடலாம். இந்த பின்னம் கனவளவு பின்னமாகவும் இருக்கலாம். கனவளவு பின்னமாகவும் இருக்கலாம். இந்த பின்னம் திணிவு கனவளவு பின்னமாகவும் இருக்கலாம். அப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதுல பயன்படுத்தப்படுகின்ற பின்னம் திணிவு பின்னமாக இருந்தால் மேல குறித்த பதார்த்த திணிவு என்ன அலகில இருக்குதோ மொத்த திணிவையும் அதே அலகுல பயன்படுத்தினால் அலகு இல்லாமல் போகும். அப்ப திணிவு பின்னம் அலகு அற்ற ஒரு கணிவு. அப்ப மேல நீங்க என்ன அலகு பயன்படுத்துறீங்களோ கீழேயும் அதே அலகு பயன்படுத்தினால் உங்களுக்கு விடை மாறாது. மேல கிலோகிராம்ல விட கீழே கிலோகிராம்ல விட சரி. கனவளவு பின்னத்திலையும் அலகு இல்லை. மேல என்ன அலகு இருக்கோ கீழே அதே அலகுல விட அலகு பட்டுப்படும். திணிவு கனவளவு பின்னத்துக்கு அலகு இருக்கு. ஏன்? இது திணிவினுடைய அலகையும் இது கனவளவினுடைய அலகையும் கொண்டு. அப்ப நீங்கள் 100 வீதம் கணிக்கும் போது திணிவு கனவளவு பின்னம் போட்டு 100 அளவு இருக்கிறீங்களு வச்சுக்கொள்ளும். திணிவ கிராமிலையும் கனவளவு டெசிமீட்டர் கணத்திலையும் ஒருவர் போட்டு 100 அளவு பெருக்க வார விடையும் திணிவ கிராமிலையும் கனவளவு சென்டிமீட்டர் கணத்திலையும் போட்டு 100 அளவு பெருக்க வார விடையும் வேறுபடும். அப்ப இதுல எது பொருத்தமான விடை என்பதுல பிரச்சனை. அப்ப திணிவு கனவளவு பின்னத்துக்கு அலகு இருக்கு. அப்ப எல்லாரும் அந்த குறித்த அலகுல இந்த பின்னத்தை பிரதியிட வேணும். அப்ப திணிவின் அலகு என்ன, கனவளவின் அலகு என்னன்னு சொல்லி திட்டமாக தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? அப்ப திணிவு பின்னத்துக்கு அலகு இல்லை, கனவளவு பின்னத்துக்கும் அலகு இல்லை. நீங்கள் விரும்பின அலகுல மேலே போட்டு கிளை போட்டால் சரி. ஆனா திணிவு கனவளவு பின்னத்துக்கு அலகு இருக்கு. இங்க திணிவு கிராம் என்று சொல்லப்படுகின்ற அலகிலை கனவளவு சென்டிமீட்டர் கனவு என்று சொல்லப்படுற அலகிலை பயன்படுத்தப்பட வேண்டும். அப்ப திணிவு கனவளவு பின்னத்துக்கு கிராம் சென்டிமீட்டர் -3 என்ற ஒரு அலகு இருக்கு. இனி நீங்க விளங்கிக் கொள்ளலாம். மேல கிலோகிராம்ல போட்டா கீழே டெசிமீட்டர் கணக்குல போட்டாலும் பெருமானம் வித்தியாசப்படாது. ஏன் தேவையில்லாத வேலை திணிவ கிராமிலையும் கனவளவு சென்டிமீட்டர் கணக்கிலையும் போட்டு நாங்கள் பின்னத்தை போடலாம். சரிதான்? அப்ப கவனித்துக் கொள்ளுவோம். எந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் எந்த பின்னம் பயன்படுத்த போறோம்னு சொல்லி எங்களுக்கு சில நேரத்துல குழப்பமாக இருக்கும். இது எங்களுக்கு அடுத்த பிரச்சனை. அப்ப நாங்கள் பிபிஎம்மில் தருக அப்படி என்று கேட்டால் என்ன பின்னத்தை போடுவது என்பது குழப்பமான விஷயம். இது எங்களோட அனுபவத்தையும் எங்களோட சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி இந்த பின்னத்தை நாங்கள் தீர்மானித்து கொள்ளவும். சில சந்தர்ப்பங்கள்ல என்ன பின்னம் என்பது ஒரு தகவல் மூலமாக தரப்படும். சரிதான்? உதாரணத்துக்கு ஒரு பிபிஎம் என்பது ஒரு மில்லிகிராம் டெசிமீட்டர் -3க்கு சமனாக வரும் என்று சொன்னால் இங்க திணிவு கனவளவு பின்னம் கருதப்பட்டிருக்கின்ற அர்த்தம். இதே ஒரு பிபிஎம் ஒரு மில்லிகிராம் கிலோகிராம் -1 என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் இது திணிவு பின்னம் என்று அர்த்தம். ஒன்றுமே குறிப்பிடாமல் ஒரு கரைசலை தந்துட்டு அந்த கரைசல்ல ஒரு குறிப்பிட்ட கூரை பற்றி கேட்டு அதனுடைய பிபிஎம் என்று கேட்டா அதனுடைய அழகு பிபிஎம்ல சொல்லி கேட்டா இதுல நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. என்ன பின்னத்தை கொடுக்கிறது? திணிவு கனவளவு பின்னத்தை கொடுக்கிறதா, அல்லது கனவளவு பின்னத்தை கொடுக்கிறதா, அல்லது திணிவு பின்னத்தை கொடுக்கிறான்ற ஒரு பிரச்சனை இருக்கு. சரிதான்? இப்ப நான் எந்த அனுபவத்துக்கு நான் சொல்ற விஷயம் என்னென்றால், ஒரு நீர்க்கரசல்ல இருக்கிற அயன்கள் சம்பந்தமாக ஒரு நீர்க்கரசல்ல இருக்கிற அயன்கள்ட்ட அமைப்பை பிபிஎம்மில் எடுத்துரைக்க சொல்லி கேட்டால் அப்ப நீர்க்கரசல் மொத்த கனவளவுக்குரியதாக இருக்கும். அதுல அயனை நாங்கள் கனவளவுல குறிப்பிட முடியாது. அப்ப அயனுக்கு ஒரு மூல் இருக்கு. மூலண்டா அதுக்கு ஒரு திணிவை காணலாம். அவை பொதுவாக நீர்க்கரசல்ல இருக்கிற அயன்கள் சம்பந்தமாக அமைப்பை பிபிஎம்மில் எடுத்துரைக்க சொல்லி கேட்டால் அந்த இடத்துல நாங்கள் திணிவு கனவளவு பின்னத்தை காண வேண்டும். அப்ப இங்க பாருங்க 2 கிராம் NaOH என்று சொல்லி இருக்கு.
அப்ப இது ஒரு சாதாரண கேள்வி. நான் இந்த கேள்விக்காக எவ்வளவு கதையும் கதைக்கல. இது தொடர்பாக வேறு ஏதாவது கேள்விக்கு உங்களுக்கு தேவைப்படும்னா காட்சிட்டேன். சரி, இப்ப 2 கிராம் NaOH ஆனது நீரில் கரைந்து கரைசலின் கனவளவு 250 சென்டிமீட்டர் கனம் ஆக்கப்பட்டது. இந்த NaOH அமைப்பை ppm எடுத்துரைக்கன்னு சொன்னால் நாங்கள் இதுல என்ன பின்னம் போட வேணும்? திணிவு கனவளவு பின்னம் தான் பொருத்தப்பாடாக இருக்கும். ஆகவே ppm சமன் பின்னம் தர 16 100 வீதம் நீங்க எப்படி கணிப்பீங்களோ அதே மாதிரி. இப்ப NaOH ppm கேட்டது 100 வீதம் பின்னம் 250 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல 250 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல 2 கிராம் NaOH உண்டு. திணிவு கனவளவு பின்னத்திற்கு அலகு இருக்கு. அந்த அலகு கிராம் சென்டிமீட்டர் -3. அப்ப இவருடைய அலகு கிராம், இவருடைய அலகு சென்டிமீட்டர் கனம். இது ppm எடுத்துரைக்கப்பட்டிருப்பதால 10⁻6 அளவு இருக்கும். ஒருவேளை pp விலக இருந்தால் 10�9 அளவு இருக்கும். அப்ப 2 கிராம் 250 தர 10⁻6. இதை சுருக்க உங்களுக்கு என்ன பெருமானம் பெறுதோ அந்த பெருமானம் ppm அலகுக்குரியதாக இருக்கு. பின்னத்தை 100 பெருக்கினா வீதம் என்று போடுறீங்களா, அது மாதிரி பின்னத்தை 1000 பெருக்கினா ppt என்று போடுவோம். அப்ப இங்க போடப்படுற விடை ppm என்று சொன்னால் இது உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லுது. என்ன சொல்லுது? மில்லியனின் பகுதி என்று சொல்லுது. மில்லியன் 10⁻6 எவ்வளவு இருக்குன்றது சொல்லும். இந்த கேள்வி ஒரு எளிமையான கேள்வி. இதுல 2 கிராம் NaOH ஆனது நீரில் கரைந்து கரைசல் 20 ஆக்கப்பட்டது. விளைவு கரைசல் அமைப்பு ppm தருகன்னு சொல்லி. அப்ப ppm இங்க திணிவு கனவளவு பின்னம் தர 10⁻6 பார்ட்ஸ் பெர் மில்லியன். இங்க அலகு கட்டாயம் கருதப்பட வரும் 2 கிராம் 250 சென்டிமீட்டர் கனம். இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னால் 2000 ppm என்று வரும். 2000 ppm என்றது அர்த்தம் என்ன? 10⁻6 மில்லிலிட்டர் கரைசல்ல 10⁻6 மில்லிலிட்டர், 1 சென்டிமீட்டர் கனம் 1 மில்லிலிட்டருக்கு சமம். 10⁻6 மில்லிலிட்டர்ல 8000 கிராம் NaOH உண்டு அர்த்தம். சரியா? அவ அதிന്റെ அடுத்த பகுதி உங்களுக்கு இலகுவாக இருக்கு. அடுத்த பகுதியில திணிவு சதவீதம் கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது கேள்வியில திணிவு சதவீதம் தரப்பட்டிருக்கு. அந்த திணிவு சதவீதம் எப்படி தரப்பட்டது என்பது அடுத்த இந்த கேள்வியில இருக்கு. அப்போ ஒரு மூலக்கூட்டு திணிவு, அதுல உள்ள ஒவ்வொரு மூலகங்களுடைய திணிவாலையும் ஆக்கப்பட்டிருக்கும். அதில் ஒவ்வொரு கூறுகள்டையும் பங்களிப்பு எத்தனை பெர்சன்டேஜ் என்று குறிப்பிடுறதுதான் இந்த 100 வீதம். அப்ப இதுல C6H12O6 குளுக்கோஸினுடைய சார் மூலக்கூட்டு திணிவு 180 கிராம் மூல் -1. இங்க நாங்கள் திணிவு அப்படி என்று கேட்கும் போது ஒரு மூலினுடைய திணிவு தான் கருதப்படுகிறது. அப்ப 180 கிராம் ஒரு மூல் மூலக்கூறின் மொத்த திணிவு 180 கிராம். அதுல இருக்கிற ஒரு மூல் கார்பன் திணிவு 12 மூல் கார்பன் திணிவு 72 கிராம். அப்ப திணிவு பின்னம் தர 10⁻2 100 வீதத்துல நாங்கள் குறிப்பிடலாம். தரப்பட்ட ஒரு சேர்வை ஒன்றில் உள்ள ஒவ்வொரு ஆக்கக்கூற்று மூலகங்களிலும் தரப்பட்ட சேர்வு ஒன்றில் உள்ள ஒவ்வொரு ஆக்கக்கூற்று மூலகங்களிலும் திணிவு சதவீதம் இது இப்போ கட்டாகும் ஜாயிண்ட் ஆகணும்.